கிட்டத்தட்ட 250 மாணவர்கள் அக்கால பகுதியில் உமது அறநிலை பாடசாலையில் கல்வி கற்றுக் கொண்டிருந்தார்கள். அக்காலத்தில் அறநிலை பாடசாலையின் செயற்பாடுகளாக பன்னிசை, நாடகம், நீதி நூல்கள், கல்வி சுற்றுலா, சிரமதான பணிகள் போன்ற விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக ஆசிரியர்களாக சின்னையா ரஜிதா, கிருஷ்ணன் தானரூபி, நடராஜா கலைச்செல்வி, மகாதேவா பிரேமினி, செல்வராசா ராஜேஸ்வரி, மகேஸ்வரன் ஸ்ரீரங்கநாயக் இவர்களின் வழிகாட்டலில் 250 மாணவர்கள் அக்கால பகுதியில் கல்வி கற்றனர். அதனைத் தொடர்ந்து அடுத்த தலைமையில் காராசீனா ஆறுமுகம் அதிபராக பதவியேற்று இருந்த வேளை ஆசிரியர்களாக திருசானா குமரதாஸ், சாந்தலிங்கம் சுகிர்தாஸ், கணேசமூர்த்தி மோகனதாஸ் அவ்வேளை ஆசிரியர்களாக கடமையாற்றினார்கள். 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அக்கால பகுதியில் கல்வி பெற்று வந்தனர். அடுத்து 2019ஆம் ஆண்டிலிருந்து திரு சானா குமரதாஸ் தலைமையில் திரு விஜயவாசன், திருமதி நிரோஷனா பிரேமகுமார், திருமதி பிரியங்கா சயந்தன், செல்வி ரோஹான் தம்சிகா ஆகிய ஆசிரியர்கள் இணைந்து இன்று வரை செயற்பட்டு வருகின்றனர். நமது அறநிலை பாடசாலையில் இன்று 65 மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர். நமது அறநிலை பாடசாலையில் பன்னிசை, நடனம், கோலம் போடுதல், தோரணம் பின்னுதல், மாலை கட்டுதல், நீதிநெல் ஒப்புவித்தல் போன்ற நிகழ்வுகள் நமது அறநிலை பாடசாலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் இந்து கலாச்சார திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட பாடத்திட்டங்களுக்கு அமைவாக பாடத்திட்டங்களும் கற்பிக்கப்பட்டு வருகின்றன. அதனோடு சிரமதான பணிகளையும் நமது அறநிலை பாடசாலையின் ஊடாக நாம் செய்து வருகின்றோம். நல்லதொரு சமுதாயத்தினரை கட்டியெழுப்பும் நோக்கில் இந்து கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தின் அனுசரணையோடு நாம் செயற்பட்டு வருகின்றோம். சைவமும் அறமும் தலைத்தோங்க நமது பணியானது நடைபெற்று வருகின்றது. எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராது நமது அறநிலையில் கற்பிக்கும் ஆசிரியர்கள் செயற்பட்டு வருகின்றனர். அவர்களுடைய சேவையானது மகத்தானது. எல்லோராலும் முடியாத ஒரு உயர்ந்த சேவையினை நமது அறநிலை ஆசிரியர்கள் ஆற்றி வருகின்றனர். குறிப்பாக நமது அறநிலை பாடசாலையை பொறுத்தவரையில் திருமதி நிரோஷனா பிரேமகுமார் அவர்கள் தனது நிறைவான சேவையினை ஆற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அவருக்கு பக்கபலமாக ஏனைய ஆசிரியர்கள் பாடசாலை முன்னெடுக்கும் மாணவ கௌரவிக்கும் ஆன்மீக கலை நிகழ்ச்சியுடைய தலைவராகவும் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற திரு சானா குமாரதாஸ் அவர்கள் வரவேற்புரையுடன் கூடிய தன்னுடைய தலைமை உரையை இந்த அறநிலை பாடசாலை வரலாற்று நோக்கத்தின் அடிப்படையிலே எவ்வாறான சவால்களை எதிர்கொண்டு வளர்த்து வந்தது வரலாற்றை சுருக்கமாக உங்கள் முன்வைத்து சென்றிருக்கின்றார். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக பன்னிசை நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. பன்னிசை நிகழ்வில் பங்கு பெற்றும் மாணவர்களாக செல்வி